சத்திரபதி சிவாஜியை வியந்து போன அந்த ஒரு கோட்டை எது தெரியுமா? வியக்க வைக்கும் செஞ்சி கோட்டை. முதல்ல நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் பதிவிடுகின்ற பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த பதிவுகள் அனுப்புங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே கடந்து போகலாம். எத்தனை கோட்டைகள் வேணாலும் தமிழ்நாட்டில் இருக்கலாம், ஆனால் மாவீரன் சத்ரபதி சிவாஜியை வியந்து பார்த்தது இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறது. அது என்ன இடம் என்று நமக்கு கேள்வி எழலாம். அதுதான் கிழக்கின் ட்ராய் என்று. ஆங்கிலேயர்கள் இதை கிழக்கின் ட்ராய் என்று மிரட்சியோடு அழைத்தார்கள். அதுதான் நம் மண்ணின் பெருமை செஞ்சி. செஞ்சிக்கு இத்தனை பழைய பெயர்களா? செஞ்சி என்ற பெயர் வருவதற்கு முன்பு காலத்தின் சுழற்சியில் இந்த ஊர் பல பெயர்களில் கம்பீரமாக நின்றுள்ளது. சிங்கவரம் என்பதை பல்லர்கள் அழைத்தார்கள். பத்ரிகாச்சலம், கிருஷ்ணாபுரம், சிவாஜி நகர் என்று மராத்தியர்கள் அழைத்தார்கள். பின்னாட்களில் இங்கு காவல் தெய்வமாக விளங்கும் செஞ்சியம்மன் என்ற பெயரிலே வருவதால் இதனை செஞ்சி என்று அழைத்ததாக குறிப்பு வருகின்றன. கண்ணீரும் வீரமும் நிறைந்த செஞ்சியின் கதை உங்களுக்கு தெரியுமா? செஞ்சி என்றாலே நம் நினைவுக்கு வருவது மாவீரன் தேசிங்க ராஜா. வெறும் 22 வயதே ஆன இளைஞன். மாபெரும் ஆற்காடு நவாப் படையை எதிர்த்து சளைக்காமல் போர் செய்த புண்ணிய பூமி தான் இது. தன் நண்பனுக்காகவும் தன் மண்ணின் மானத்துக்காகவும் அவர் சிந்திய இரத்தம் இன்னும் இந்த கோட்டையின் கற்களில் உறைந்துள்ளது. அவர் வீர மரணம் அடைந்து விட்டார் என்பதை உணர்ந்த அவருடைய போர்க்குதிரை அந்த இடத்திலே மாண்டு போனது. அது மட்டுமல்லாமல் அவருடைய துணைவியாரை உடன்கட்டை ஏறுதல் என்ற சதி மூலம் கொன்றதாக நாம் வாசிக்கின்றோம். இதனை கேட்கின்ற பொழுதுதான் நம் கண்களில் கண்ணீர் வழிகின்றன, கண்ணீர் கசிகின்றன. செஞ்சியின் உலக புகழ்பெற்ற சிறப்புகள்: 3 மலைகளின் பிரம்மாண்டம். ராஜகிரி, கிருஷ்ணகிரி, சந்திரகிரி என்று பிரம்மாண்டமான 3 மலைகளை அரணாக கொண்டு முக்கோண வடிவில் 13 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கட்டப்பட்டுள்ளதுதான் இந்த கோட்டை. உள்ளே நுழையவே முடியாத வடிவமைப்பு. எதிரி படைகள் யானை படைகளை கொண்டு கதவை உடைக்க நினைத்தால் அந்த யானைகளை திரும்பி ஓடும் அளவிற்கு கதவுகளில் கூர்மையான இரும்பு குத்தீட்டிகள், மலை உச்சியை அடைய செங்குத்தான படிகள், மரப்பாலங்கள் என எதிரிகளை திணறடிக்கும் தமிழர்களின் போர் வியூகம். கட்டிடக்கலையின் அதிசயம். 7 மாடிகளை கொண்ட அழகிய கல்யாண மண்டபம், நெற்களஞ்சியங்கள், பாழடைந்த நிலையில் இன்றும் கம்பீரமாக நிற்கும் வெங்கடரமண சுவாமி கோவில் என ஒவ்வொரு கல்லும் ஒரு கலைப்படைப்பு. ஒரு காலத்தில் சோழர்கள், பல்லவர்கள், நாயக்கர்கள், மராத்தியர்கள், முகலாயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் ஒட்டுமொத்த உலகத்தின் பார்வையும் இந்த செஞ்சி கோட்டையின் மீதுதான் இருந்தது. இன்று நாம் வார இறுதி நாட்களில் எங்கெங்கோ செல்கிறோம். ஆனால் முன்னோர்களின் வீரமும் வியர்வையும் இரத்தமும் கலந்த இந்த வரலாற்று சின்னத்தை எத்தனை பேருக்கு முழுமையாக தெரியும்? எத்தனை பேர் இதை முழுமையாக ரசித்திருப்போம்? வரலாற்றை வெறும் புத்தகங்களில் படிப்பதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் நேரில் சென்று அந்த வீர காட்சியில் ஒரு முறையாவது சுவாசிப்போம். செஞ்சி கோட்டைக்கு சென்றுள்ளீர்களா? அந்த பிரம்மாண்டமான ராஜகிரி மலையில் ஏறிய அனுபவம் எப்படி இருந்தது? அரட்டை பெட்டியில் பதிவிடுங்கள்.